ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ் சேனல். இந்த சேனல்ல நம்ம இன்னைக்கு சக்கர் பஞ்ச்ன்ற ஒரு மூவியை பத்தி பார்க்க போறோம். இந்த சேனல்ல புதுசா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இங்க இந்த ஸ்ட்ரைட்டா நம்ம மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தை யாராவது பாக்குறீங்கன்னா என்னோட சஜஷன் என்னன்னா, இந்த படத்தை நீங்க ஒரு டார்க்கான இடத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுப்பேன். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா ஸ்நாக் சைடர். ரைடரோட படம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டார்க்கான தீம்ல தான் இருக்கும். இந்த படத்தையும் நீங்க டார்க் தீம்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதோட ஒரு ஃபுல் ஃபீலிங்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ இந்த படத்தை பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் கரெக்டா நோட் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே படத்தோட முடியும் போது நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் தெரியும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அப்போதான் உங்களுக்கு வந்து என்னன்றது புரியவும் ஆரம்பிக்கும். இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் இருக்கிறதாவும், அந்த ஒவ்வொரு ஏஞ்சலும் நம்மள எப்பவுமே பாத்துக்கிட்டு இருக்கிறதாவும், நம்மள தீமைக்கு எதிர்த்தா சண்டை போட வைக்கிறதாவும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த உலகத்துல நம்ம ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி வாழும்போது அப்படி நம்ம உருவாக்குற உலகத்தை எப்படி வாழணும்ன்றத அவங்க தான் நம்மளுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஸ்லோவா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு அந்த பெட்ல உட்காந்துட்டு இருக்க பொண்ணை பார்க்கலாம். வெளியில பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பெரிய வீடு. இந்த வீட்டுல டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணோட அம்மாவை செக் பண்றாங்க. அவங்க அம்மா இறந்துட்டதா சொல்றாங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன தங்கச்சியும் இருக்காங்க. அவங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் வளர்க்குற அவங்களோட வளர்ப்பு அப்பா இந்த அம்மாவை இறந்ததை பார்த்து ரொம்பவே கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பொண்ணையும் அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா இறந்து இவங்களை அடக்கம் பண்ற இடத்துல கூட இந்த அப்பா சோகமாவே இல்ல. அவரு ரொம்ப சிரிச்ச முகத்தோட இருக்காரு. இந்த பொண்ணு தான் அழுதுகிட்டே இருக்காங்க. இப்ப இவங்க அம்மா இறந்ததுனால இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவரோட கையில இருக்காங்க. அதாவது இவங்களோட வளர்ப்புல தான் இருக்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரோட வளர்ப்பாப்பா அவங்க அம்மா அவங்களுக்காக எழுதி வச்ச உயில ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அந்த ரெண்டு பொண்ணுக்கு தான் சொந்தம்ன்றத அவங்க ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. இதை பார்த்து அந்த வளர்ப்பாப்பா ரொம்பவே கோவமாகறாரு. இந்த சொத்தெல்லாம் அவருக்கு கிடைக்கலன்றதுனால தான் அவரு இவ்வளவு டென்ஷனா இருக்காரு. அதனால இப்ப இந்த ரெண்டு பொண்ணையும் சாகடிக்கலான்ற முடிவுக்கே அவர் வந்துட்டாரு. இந்த கோவத்தோட அவரு நம்ம ஹீரோயினை நோக்கி போக்கிட்டு இருக்காரு. அவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போய் அவங்க ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கதவையும் சாத்திக்கிறாங்க. இவரும் அந்த கதவை லாக் பண்ணிட்டு அவங்க தங்கச்சி இருக்க ரூமுக்குள்ள போறாரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் அவங்க டோர்ல இருக்க சாவி போடுற ஓட்ட வழியா பாக்குறாங்க. அவங்க தங்கச்சியை காப்பாத்தணுன்ற நோக்கத்தோட அவங்க பின்னாடி இருந்து ஒரு ஜன்னல் வழியா பைப்பை பிடிச்சி கீழே இறங்குறாங்க. ஆனா அதே சமயம் அவங்க அப்பா அந்த தங்கச்சி இருக்க ரூமுக்குள்ள போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் நேரா ஓடி போயிட்டு அங்க இருந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவை மிரட்டுறதுக்காக அந்த ரூமுக்குள்ள வராங்க. அவங்க அப்பாவை மிரட்டி அங்க இருந்து போக வைக்கிறாங்க. அவரு நிறைய பேருக்கு போன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க அங்க இருந்து ஷூட் பண்றாங்க. அது குறி தவறி வேற இடத்துல பட்டுடுது. அவங்க தங்கச்சி என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறதுக்காக போறாங்க. அவங்க தங்கச்சி ஆல்ரெடி அங்க ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. அவங்க அப்பா அவங்க தங்கச்சியை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டாரு. So இந்த சோகத்துல அவங்க மறுபடியும் அழுதுகிட்டே அவங்க அப்பாவை நோக்கி வந்து அவர் மேல துப்பாக்கியை வச்சு பயமுறுத்துறாங்க. ஆனா அவங்களால சோகத்தை தாங்க முடியாததுனால அந்த இடத்துல இருந்து துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. அவங்க அங்க இருந்து நேரா போயிட்டு அவங்க அம்மாவை புதைச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட வளர்ப்பாப்பா போலீஸ்க்கு எல்லாருக்கும் கால் பண்றாரு. அதுல இவங்க தான் அவங்க தங்கச்சியை கொலை பண்ணதா சொல்லிடுறாரு. போலீஸும் இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா அவங்க அப்பா இவங்களுக்கு மென்டலா சரியில்லைன்னு சொல்லி அவங்க அம்மா இறந்ததுல இருந்து இவங்க இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாரு. அங்க இருந்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு அதுல இருந்து அந்த கார்ல வழியிற தண்ணியில தான் இந்த படத்தோட பேரையே போடுறாங்க. மறுபடியும் நம்ம ஆல்ரெடி கேட்ட பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வாய்ஸ்ல நம்மளோட ஏஞ்சல்ஸ் எப்படி இருப்பாங்க, என்ன உருவத்துல இருப்பாங்கன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்துல நம்ம கிட்ட வருவாங்க. எப்படி வேணா இருப்பாங்க, எந்த உருவத்துல வேணா இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மளோட டீமன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அவங்க எப்படி சண்டை போடணுன்றதுக்கு உதவி பண்ணுவாங்க. நாம சண்டை போடுறதுக்கு அவங்க எப்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கார்ல போறாங்க. கார் ஒரு இடத்துல நிக்குது. அங்க ரெண்டு பேர் வந்து இந்த பொண்ணை பிடிச்சி வெளியில இழுக்கிறாங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல். இந்த வளர் பாப்பா இவங்களை இங்க சேர்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்க எல்லாரும் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அங்க இருந்து ஃபார்மை வாங்கி அந்த அப்பா ஃபில் பண்றது. அதுல அவங்களோட பேரு எம் ரீவ்ஸ்ன்னு சொல்லி எழுதுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு 20 வயசு ஆகுறதாவும் அவங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுன்றதையும் அதுல டிக் பண்ணிடுறாரு. இவங்க ஒரு கேட்டா கடந்து உள்ள போறாங்க. அப்போ ஒரு வார்டன் இவங்களுக்காக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. கடைசியா இவங்க போய் இந்த ஹாஸ்பிட்டலோட வார்டனை மீட் பண்றாங்க. அவரோட கழுத்துல பாத்தீங்கன்னா எல்லா டோரையும் ஓபன் பண்ற ஒரு சாவியை மாட்டிருக்காரு. அவர் டோரை ஓபன் பண்ணி இவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க ஒவ்வொரு ரூமா கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க நிறைய ஆளுங்க இருக்காங்க. கடைசியா இவங்க தேட்டர்ன்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் டாக்டர் குராஸ்கின்றவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா சொல்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே போல நிறைய மென்டலி டிஸ்டர்பா இருக்க பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல தான் எல்லா பேஷண்ட்டும் மீட் பண்றதுக்கான ஒரு இடம். அதே போல இந்த இடத்துல தான் டாக்டரும் எல்லாரையும் ட்ரீட் பண்றாங்க. ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இருக்காங்க. இந்த ஸ்டேஜை பாத்தீங்கன்னா கூட நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் இதே போலதான் ஒரு பெட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த டாக்டர் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டை
இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவங்க மியூசிக்க ப்ளே பண்ணி பேஷண்ட்ட காமாக வச்சு அது மூலமா ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த வார்டன் இந்த வளர்ப்பாப்பா கிட்ட இந்த இடம் ஒரு சேஃபான இடம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணை இந்த இடத்துல சேர்த்துக்கிறதுக்கு ஆல்ரெடி இவங்க $1400 கேஷ பேசியிருந்தாங்க. ஆனா இப்போ $2000 வேணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு. ஏன்னா இந்த இடத்துல அடிக்கடி போலீஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணுவாங்க. அவங்க வரும்போது நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குன்றதுனால இந்த அமௌண்ட் கேட்கறதா அவர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவும் டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா வேற வழி இல்லன்றதுனால அந்த $2000 அவர் கொடுத்துடுறாரு. இந்த இடத்துல முக்கியமான ஒரு டாக்டர் இல்ல. அவர் எப்பயாவது தான் இந்த இடத்துக்கு வருவாரு. வந்தாருன்னா 5 டேஸ் விசிட் பண்ணிருப்பாரு. சப்போஸ் ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட கையெழுத்தை நானே போட்டுறேன்னு சொல்லி அந்த வார்டன் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு. அதுக்கு அவங்க அப்பா இந்த பொண்ணு யாரையும் கொலை பண்ணல. அவங்க தங்கச்சி இந்த பொண்ணு கொலை பண்ணல. ஆனா போலீஸ் கிட்ட நான் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். இவன் இந்த இடத்த விட்டு வெளியில வரும்போது இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க கூடாதுன்றத சொல்றாரு. அதுக்கு அந்த வார்டன் நீங்க கவலையப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ பின்னாடி அந்த டாக்டர் மியூசிக்க போட ஆரம்பிக்கிறாங்க. மியூசிக்க போட்டுட்டு அந்த ஸ்டேஜ்ல இருக்க பொண்ணு கிட்ட இந்த டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மறந்துடு. நீ கண்ட்ரோல் பண்ற ஒரு உலகத்தை உருவாக்கு. அந்த உலகத்துக்குள்ள போ. உன்னோட வலி, உன்னோட கோவம், உன்னோட பயம், உன்னோட இமேஜினேஷன் எல்லாத்தையும் நீ தான் கண்ட்ரோல் பண்ண போற சொல்லி அந்த டாக்டர் அந்த பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேஜ்ல இருக்க பொண்ணு நம்மளோட ஹீரோயினை டைரக்டா பாக்குறாங்க. அங்க இருந்து அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அதாவது டாக்டர் கொடுத்த இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்க இருந்து லைன்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நிறைய பிளேசஸ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு இடத்துல பார்க்கும்போது ஒரு ஆளு கையில லைட்டர் வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காரு. அவரும் இந்த இடத்தோட ஒரு காட் தான். அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாம் நடந்து போகும்போது அவங்க வார்டனோட ரூமை கிராஸ் பண்ணி போறாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது அவங்க பேக்ரவுண்ட்ல ஒரு மேப்பையும் பாக்குறாங்க. அதுதான் இந்த மொத்த ஹாஸ்பிட்டலோட மேப். அங்க இருந்து அவங்க கிராஸ் பண்ணி போகும்போது கிச்சன்ல ஒரு செஃப் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு நைஃபையும் பாக்குறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட வார்டன் அவங்க கிட்ட வராங்க. அவங்களோட கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு கீ இருக்கு. அதுதான் ஆல்ரெடி சொன்ன போல மாஸ்டர் கீ. எல்லா டோரையும் திறக்க முடியும். இன்னொரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல இவங்களோட கை கால் எல்லாத்தையும் கட்டி வச்சிடுறாங்க. அந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கான டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங்ல ஒரு நீடல கண்ணோட கேப் வழியா விட்டு அவங்களோட பிரெயினுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதே போல அங்க இருந்து ஒரு டாக்டர் இந்த மாதிரி ஒரு நீடலை எடுத்துக்கிட்டு அந்த ஹீரோனோட கண்ணுல அடிக்கிறதுக்காக வராரு. அப்ப சடனா ஸ்டாப்ன்ற ஒரு வாய்ஸ் கேக்குது. அப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டேஜ்ல பார்த்து உட்காந்துட்டு இருந்த பொண்ணு ஸ்டாப்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன கையில இருந்து கட்ட அவுத்து விடுங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு தியேட்டர் ரூம் மாதிரி இருக்கு. அதாவது டிராமாவோட ரிஹர்சல் பண்ற தியேட்டர் ரூம் மாதிரி இருக்கு. ஆல்ரெடி நம்ம டாக்டர் மாதிரி பார்த்திருந்த டிராமாவோட ஆர்டிஸ்ட் வந்து என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க இது டிராமான்னு தானே சொன்னீங்க, இது எல்லாமே டிராமான்னு சொல்லிங்க, ஆனா இதெல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப ரியலாவே இருக்கு. இந்த இடத்துக்கு பார்க்க வர விசிட்டர்ஸ் எல்லாமே டிராமாவை பார்க்கறதுக்கு தான் வராங்க. ஆனா இது ஒரு ரியல் மாதிரியே இருக்கு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லாமே வித்தியாசமா இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு ஷோ மாதிரி தான் இருக்கு. நம்ம பார்த்தது எல்லாமே இவங்க ஸ்டேஜ் ஷோ மாதிரி தான் ரெடி பண்ணிருக்காங்க. சோ மேபி இதுதான் ரியலான ரியாலிட்டியா இருக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம ஹீரோயினை ஒரு அப்பா கூட்டிட்டு வர்றாரு. அவர் பாத்தீங்கன்னா சர்ச்சோட ஃபாதர் மாதிரி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க கூட்டிட்டு வர இடம் பாத்தீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த வார்டன் இந்த இடத்தோட ஓனர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காரு. கோட் சூட் எல்லாம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஸ்டேஜ்ல இருக்க பொண்ணை பார்த்து ஸ்வீட் பீன் கூப்பிடுறாரு. இது வரைக்கும் யாருக்குமே நேம சொல்லி கூப்பிட்டது இல்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட் பீன் சொல்லி இந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனாலுமே இன்னுமே ஹீரோனோட நேம சொல்லவே இல்ல. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஒரு மிகப்பெரிய கிளப் ஹவுஸ். இந்த இடத்துல கேம்லிங், டான்ஸ் ஷோ எல்லாமே நடக்கும். இந்த வார்டனோட பேரு ப்ளூ. இந்த இடத்துக்கு 5 நாளுக்குள்ள ஒரு பெரிய ஆள் வரப்போறதாவும் அதுக்குள்ள இந்த பொண்ணை தயார்படுத்தணும், டான்ஸ் சொல்லி தரணும்னு சொல்லி இந்த ப்ளூன்ற ஆளு ஸ்வீட் பீ கிட்ட சொல்றாரு. ஆனா அந்த ஸ்வீட் பீ எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்ல, எனக்கு ஷோ இருக்கு, வேணா இதெல்லாம் என்னோட தங்கச்சி கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ராக்கெட்னு ஒருத்தவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவ எல்லாத்தையும் சுத்தி காட்டுவா, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து ராக்கெட் நம்மளோட ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது நம்மளோட ஹீரோயின் அந்த கூட்டிட்டு வந்த பிரீஸ்ட் மேல துப்பிடுறாங்க. அவரு ரொம்ப கோவமா வர்றாரு. ராக்கெட் இதெல்லாம் ஓகே, நம்ம இங்க இருந்து போகலாம்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிடுறாங்க. நீ ஒரு அனாதையான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. யாருக்கும் அந்த ஸ்டோரியை பத்தி கவலை இல்ல. இங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இங்கேயே மாட்டிக்கிட்டோம். சோ இங்கேயே நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோன்றதையும் சொல்றாங்க. அவங்க ஒவ்வொரு ரூமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல இவங்க கிளைண்ட் கூட எந்த ரூம்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ அந்த ரூமையும் காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு ப்ளூ தான் ஓனர். இங்க நிறைய கிளைண்ட் வருவாங்க. அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறது தான் நம்மளோட வேலைன்றதையும் சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்களா அவங்க எல்லாரும் ஒரு பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு போறாங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இவங்க டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் இந்த ஹீரோயினை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ராக்கெட் அவளும் நம்ம டீமுக்குள்ள வந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க டீம்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆம்பர், பிளாண்டின்னு 2 பேர் இருக்காங்க. சோ இப்போ 5ஆவதா ஒரு ஆள் வந்திருக்காங்க. பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க நைட் வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி அவங்க தூங்க ரெடி ஆகும்போது எல்லாரும் படுத்துடுறாங்க. ஆனா நம்மளோட ஹீரோயின் மட்டும் அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாரும் அவங்களை கம்ஃபர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருக்குமே தெரியும் இதுக்குள்ள வந்துட்டா வெளியில போகிறதுக்கு வேற வழியே இல்ல. அதனால என்ன பண்றதுன்னு சொல்லி எல்லாரும் சைலண்டா படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொறுமையா ராக்கெட் மட்டும் எழுந்து அந்த பொண்ணு கூட போய் உட்காந்துக்கிறாங்க. அவங்களை கம்ஃபர்ட் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ராக்கெட்டும் நம்மளோட ஹீரோயினும் ஒரு இடத்துல கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிச்சனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல செஃப் இருக்காரு. ராக்கெட் அங்க இருந்து ஒரு சாக்லேட்டை திருடுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்படி திருடும் போது அந்த செஃப் அவரை பாத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ராக்கெட்டை பயங்கரமா அடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்க சண்டை போடுறதை கேட்டு அங்க நம்மளோட ஹீரோயின் வராங்க. அவங்க அங்க இருந்து ஒரு
கத்தி எடுத்து அந்த செஃபோட கழுத்துல வச்சு ராக்கெட்டை காப்பாத்துறாங்க. அவங்க 2 பேரும் அங்க இருந்து வெளியில போறாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ராக்கெட் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. அங்க இருந்து டைரக்டா 2 பேரும் டான்ஸ் பிராக்டிஸ் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஸ்வீட் பீன்றவங்க தான் டான்ஸ் மாஸ்டர் முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சரியா ஆடலன்னு சொல்லி அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துக்கு ராக்கெட்டும் நம்மளோட ஹீரோயினும் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்கன்னு சொல்லி அவங்க மாஸ்டர் செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட நேமையுமே இதுல சொல்றாங்க. நம்மளோட ஹீரோயினோட நேம் பாத்தீங்கன்னா பேபி டால். அவங்களோட டான்ஸ் மூவ டெஸ்ட் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்களோட டான்ஸ் மாஸ்டர் அவங்கள ஒரு ஸ்டெப் ஆட சொல்லி கேக்குறாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ளூவும் வராரு. அவர் கூட 2 கார்ட்ஸும் வராங்க. அவங்களோட மாஸ்டர் மியூசிக் ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆகி அவங்க டான்ஸ் ஆடாம அப்படியே நின்னுட்டு இருந்ததுனால அவங்க மாஸ்டர் கிட்ட வந்து நீ இந்த இடத்துல டான்ஸ் ஆடலனா உனக்கு இந்த இடத்துல இடம் இல்ல. இந்த இடத்துல இடம் இல்லனா நீ உயிரோட வெளியே போக முடியாதுன்றத சொல்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து ப்ளூவும் அவரோட கார்டும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பேபி டால் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க டான்ஸ் ஆடும்போது அவங்க ஒரு புது உலகத்தையே கிரியேட் பண்றாங்க. அவங்களோட டான்ஸ்ல எல்லாருமே மை மறந்து போயிடுறாங்க. அவங்க டான்ஸ் ஆடும்போது அவங்கள மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க உருவாக்குற ஒரு புது உலகத்துக்குள்ள இவங்க போயிடுறாங்க. அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஜாப்பனீஸ் கேஸ்டல் மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறம் தான் இந்த படத்துல ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்டார்ட் ஆக போகுது. தூரத்துல ஒரு கேஸ்டல் மாதிரி தெரியுது. நம்மளோட பேபி டால் அந்த கேஸ்டலுக்குள்ள போறாங்க. அந்த இடத்துக்குள்ள போகும்போது ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஸ்வாட ரொம்ப ஃபாஸ்டா ஷார்ப் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. அவரு பேபி டாலை பார்த்து நீ உன்னோட ஷூ காலோட உள்ள வந்துட்ட, எங்க பார்த்தாலும் நீ ஸ்னோ ஆக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பேபி டால் நான் வேணா ஷூவை கட்டிடுவான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவரு இல்ல ஆல்ரெடி டைம் பாஸ் ஆயிடுச்சு, நம்ம அதை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நீ இங்க என்ன தேடி வந்திருக்கன்னு சொல்லி பேபி டால் கிட்ட அவரு கேக்குறாரு. எனக்கு இங்க இருந்து வெளியில போகிறதுக்கு ஒரு வழி வேணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த வயசானவரும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட சண்டைகள்ல நீ தான் எதிர்த்து சண்டை போடணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விட்டு தான் பண்ண முடியும்ன்றதையும் சொல்றாரு. ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு பேபி டால் கிட்ட ஒரு ஸ்வாடையும் நிறைய கன்னு புல்லட்டையும் கொடுக்குறாரு. அதே போல இந்த இடத்துல இருந்து உனக்கு வெளியில போறதுக்கு உனக்கு வழி வேணும்னா நீ 5 விஷயங்களை கலெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. 1 மேப், 2வது ஃபயர், 3வது நைஃப், 4வது ஒரு கீ, 5வது என்னன்றது ஒரு மிஸ்ட்ரி, அது உனக்கு அப்புறமா தெரியும்ன்றதையும் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணா கண்டிப்பா உனக்கு ஒரு விக்டரி கிடைக்கும்ன்றத சொல்றாரு. இது எல்லாத்தையுமே உன்னால கண்டுபிடிக்கவும் முடியும். நீ வெளியில இருக்க 3 வாரியர்ஸை எதிர்த்து சண்டை போட வேண்டி இருக்குன்றதையும் சொல்றாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா வெளியில 3 வாரியர்ஸ் வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சிமிலரா இருக்கு இல்லையா? வெளியில நம்ம பார்க்கும்போது இவங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளூவும் அவர் கூட 2 காட்ஸும் வந்து அதே போலதான் நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ இப்பவும் இதே போல 3 காட்ஸ் வெளியில நின்னுட்டு இருக்காங்க. சோ இப்போ இவங்க 3 பேர் கூடயும் சண்டை போட்டாகணும். வெளியில இருந்த 3 வாரியர்ஸ்ல இருந்து ஒரு வாரியர் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக இந்த கோட்டைக்குள்ள வராங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சண்டை போட அதிகமா வரல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த வாரியர் கூட சண்டை போடும்போது அவங்க சண்டை போடுறதுக்கு கத்துக்கிறாங்க. அவங்களோட ஸ்வாடை யூஸ் பண்றதுக்கு அவங்க நல்லாவே கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த வாரியரோட காலை வெட்டி அவரோட கழுத்தையும் கட் பண்ணி ஒரு வழியா ஜெயிச்சிடுறாங்க. ஒரு சாமுராய் வாரியரை சாகடிச்சுதான் நினைச்சு அவங்க ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள அங்க இருந்து ஒரு பெரிய ராக்கெட் அவங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல அவங்க அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. 2வது ஒரு வாரியர் பெரிய கன் எடுத்துக்கிட்டு அவங்கள நோக்கி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் மிஷின் கன்னை யூஸ் பண்ணி இவங்களை ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா பறந்து வந்து அவரோட கண்ணுல ஷூட் பண்ணி அவரை சாகடிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்க அந்த கேஸ்டலை உடச்சிக்கிட்டு வெளியில வராங்க. அவங்க வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா கடைசி வாரியர் நின்னுட்டு இருக்காங்க. ஆனா கடைசி வாரியர் இவங்களை பார்த்து ரொம்பவே பயந்து இருக்காரு. அவரு 2 ஸ்வாட் வச்சிருக்காரு. இப்ப 2 வாரியர்ஸ் இருக்காங்க. அதாவது ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினான பேபி டால் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சாமுராய் வாரியர் இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வேகமா ஓடி வந்துகிட்டே இருக்காங்க. நம்மளோட பேபி டால் பயங்கரமா ஜம்ப் பண்ணி அவரோட வயித்துல 2ஆ ஸ்லைஸ் பண்ணிடுறாங்க. அவங்க லேண்ட் பண்ணும்போது கரெக்டா பாத்தீங்கன்னா மியூசிக்கும் நின்னுடுது. அவங்க டான்ஸ் ஆடுறதையும் நிப்பாட்டிடுறாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ளூவும் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து வெளியில போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் இவங்க டான்ஸ் ஆடினதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூம்ல பாத்தீங்கன்னா ராக்கெட் இது வரைக்கும் நம்ம மாஸ்டர் யாருக்குமே டான்ஸ் ஆடும்போது கிளாப் பண்ணி நான் பார்த்ததே கிடையாதுன்றத சொல்றாங்க. ஆனா ஸ்வீட் பி அவ டான்ஸ் ஆடுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, உனக்கு இந்த மாஸ்டரை பத்தி தெரியல, ஒரு நாள் இப்படிதான் இருப்பாங்க, அடுத்த நாள் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுவாங்கன்றத சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் பேபி டால் வராங்க. அவங்க இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக போறதா சொல்றாங்க. அதுக்கு ஸ்வீட் பி ஓகே இங்க இருந்து நீ வெளியில போயிட்டு எங்களுக்கு ஒரு கார்டு போட்டு அப்படின்னு சொல்லி கிண்டலா சொல்றாங்க. ஆனா ஆம்பர், ராக்கெட், கடைசியா பிளாண்டியும் இவங்களோட வெளியில எஸ்கேப் ஆகுற பிளானுக்கு ஒத்துக்குறாங்க. ஆனா ஸ்வீட் பி கடைசி வரைக்கும் அவங்க பிளானுக்கு ஒத்துக்கவே இல்லை. இவங்க 3 பேரும் வெளியில போக ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கு பேபி டால் நீ என்னோட பிளான ஒரு தடவை கேளு, அது உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்வீட் பி எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் எதையும் கேட்க விரும்பலன்றத சொல்றாங்க. ராக்கெட் இது ஒரு நல்ல பிளான், நீ வேணா ஒரு தடவை கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இங்க இருந்து வெளியில போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்றதையும் அவங்க சொல்றாங்க. ஆனா ஸ்வீட் பி இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த டைம்ல தான் ராக்கெட் அவங்க தான் என்ன செஃப் கிட்ட இருந்து காப்பாத்தினா என்ன இல்லனா அந்த செஃப் சாகடிச்சிருப்பான்றதையும் சொல்றாங்க. அவங்களோட தங்கச்சியை பேபி டால் தான் காப்பாத்திருக்காங்கன்றதை கேட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் பி கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி அவங்க பேபி டால் கிட்ட அவங்க பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கண்டிஷனும் சொல்றாங்க. ஸ்வீட் பி நான் எப்போ இந்த பிளானை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றேனோ, நம்ம கையை மீறி போகும்போது நான் சொல்லுவேன், அப்ப நீங்க கண்டிப்பா இந்த பிளானை நிறுத்திடணும்ன்றத சொல்றாங்க. எல்லாரும் அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பேபி டால் நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா நம்மளுக்கு 4 பொருள் தேவைன்றத சொல்றாங்க. அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு, நம்ம 3 நாளுக்குள்ள இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஆகணும்ன்றதையும் சொல்றாங்க. இந்த 4
பொருளையும் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்வீட் பீ கேக்குறாங்க. அதுக்கு பேபி டால் இதை கலெக்ட் பண்ணும்போது அந்த பொருளை வச்சிருக்கவங்களை முன்னாடி நான் டான்ஸ் ஆடுறேன், அவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்க அதை எடுத்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே இன்னுமே ஸ்வீட் பீ ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேட்ல தான் இருக்காங்க. ஆனா பேபி டால் என்னோட டான்ஸை பார்க்கும்போது அவங்க ஃபுல்லா மெய் மறந்துடுவாங்க, என்னோட கண்ட்ரோல்ல தான் அவங்க இருப்பாங்க, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பேபி டால் அவங்களோட பிளானை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு மேப் வேணும், அது ப்ளூவோட ஆஃபீஸ்ல இருக்கு. ரெண்டாவது ஃபயர் வேணும், அது ஒரு காட் கிட்ட இருக்கு. மூணாவதா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நைஃப் வேணும், அது செஃப் கிட்ட இருக்கு. கடைசியா ஒரு மாஸ்டர் கீ இருக்கு, அது ப்ளூ கிட்ட இருக்கு. ஸோ இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஸ்வீட் பீ இது ஒரு முட்டாள்தனமான பிளான். இங்க இருக்க எல்லா ஆளுங்க கிட்டயும் கன் இருக்கு, நம்ம ஏதாவது ஒண்ணு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நம்மள உடனே ஷூட் பண்ணிடுவாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க, நம்ம எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கும் வேற வழி இல்லைன்றதுனால ஸ்வீட் பீ இந்த பிளானுக்கு ஒத்துக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு மேப்பை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அந்த மேப் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஓனரோட ஆபீஸ்ல தான் இருக்கு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ப்ளூ அவரோட ஆபீஸ்ல இருக்காரு. அப்போ அவர் கூட 2 கார்ட்ஸ் இருக்காங்க. அங்க ஸ்வீட் பீ வந்து பேபி டால் டான்ஸ் ஆட போறா, நீங்க பார்க்க வரீங்களான்னு சொல்லி அவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ப்ளூவும் கடைசியா கிளம்பிடுறாரு. டான்ஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா பேபி டால் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டைம் பாத்தீங்கன்னா இவங்க டிஃபரெண்டான ஒரு உலகத்துக்குள்ள போயிருக்காங்க. இவங்க ஒவ்வொரு தடவை டான்ஸ் ஆடும் போதும் பாத்தீங்கன்னா ஒரு புது உலகத்தையே உருவாக்குறாங்க. அந்த உலகத்துல என்ன நடக்குதுன்றத காமிக்கும் போது இந்த உலகத்துல அவங்க எப்படி அச்சீவ் பண்றாங்கன்றத நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு வார் உலகம் மாதிரி இருக்கு. வேர்ல்டு வார் 2 டைம்ல என்ன நடந்துச்சோ அதே போலதான் இந்த உலகம் இருக்கு. இந்த இடத்துலயே அந்த வயசான ஆள் வராரு. அவரு இங்க வந்து ஒரு பிளானையும் சொல்றாரு. அந்த பிளான் வந்து எனிமி கிட்ட இருந்து ஒரு மேப் இருக்கு, அந்த மேப்பை நம்ம எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஆம்பருக்கு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் வச்சிருக்கிறதாவும் சொல்றாரு. எல்லாரும் அந்த பிளானை நோக்கி போறாங்க. அவங்க எல்லாரும் அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ அந்த வயசான ஆளு, இங்க இருக்கவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, உங்களை நோக்கி அட்டாக் பண்ண போறவங்க எல்லாருமே இறந்து போனவங்க, அதனால யாரையும் கொலை பண்றதுக்கும் இல்ல ஷூட் பண்றதுக்கும் நீங்க பயப்படாதீங்க, தயங்காதீங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. நீ உனக்கு தேவையான விஷயத்துக்காக எதிர்த்து நிக்கலன்னா நீ எப்பவுமே விழுந்துகிட்டே தான் இருப்பேன்னு சொல்றாரு. ஸோ கடைசியா எல்லாரும் ஒரு டீமா வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க எல்லாருமே பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போறாங்க. ஆம்பருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் சூட் ரெடி ஆயிருக்கு. அவங்க அந்த ஸ்பெஷல் சூட்டை போட்டுக்கிறாங்க. அவங்க பறந்து போயிட்டு அங்க இருந்து மேல வர பிளைன் எல்லாம் அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா கீழே இவங்க 4 பேரும் மத்தவங்க எல்லாரையும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ராக்கெட்டை நிறைய பேர் சூழ்ந்துடுறாங்க. அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸ்வீட் பீ வந்து அவங்கள காப்பாத்துறாங்க. கடைசியா அவங்க ஒரு பங்கருக்குள்ள போறாங்க. பேபி டால் அந்த பங்கருக்குள்ள என்ட்ரான உடனே நிறைய கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த பங்கருக்குள்ள இருக்க எல்லா கார்ட்ஸையும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்களால உள்ள வர முடியாதுன்றதுனால அவங்க வேற வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து ஒரு சோல்ஜர் மட்டும் அந்த மேப்பை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. பேபி டால் அவரை துரத்தி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவர் அங்க இருந்து ஒரு பிளிப் ஷிப்ல ஏறி கிளம்பிடுறாரு. ஆனா அவங்க பின்னாடியே போயிட்டு அந்த ஷிப்பை அட்டாக் பண்ணி அந்த மேப்பை அவங்க கைப்பற்றுறாங்க. ஆனா அவங்கள சுத்தி நிறைய கெட்டவங்க எல்லாம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல மேப்பை மேல தூக்கி போட்டுட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அந்த இடத்துக்கு ஆம்பரும் மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ எல்லாரும் சண்டை போட்டு அந்த மேப்பை ஒரு வழியா கைப்பற்றிட்டாங்க. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா பேபி டால் அவங்க டான்ஸ் ஆடுறதை நிறுத்துறாங்க. எல்லாரும் பேக் டு நார்மல் வேர்ல்டுக்கு வராங்க. இவங்க இந்த பேட்டில் ஃபீல்ட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பையனை பாக்குறாங்க. இந்த சமயம் பாத்தீங்கன்னா ப்ளூவோட ஆபீஸ்ல இருந்து ஸ்வீட் பீ வெளியில வராங்க. ப்ளூவும் அந்த மாஸ்டரும் அந்த இடத்துல நின்று இவங்களோட டான்ஸையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ப்ளூ இந்த இடத்துக்கு ஒரு மேயர் வரப்போறதாவும் அந்த மேயருக்கு முன்னாடி இந்த பொண்ணு டான்ஸ் ஆட வைக்கலாம்னு சொல்லி அந்த மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. ஆனா மாஸ்டர் இவ இன்னும் அதுக்கு தயாராகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ப்ளூ இந்த இடமே எனக்கு தான் சொந்தம், நான் சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராக்கெட்டும் பேபி டாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது ராக்கெட் இப்பதான் பேபி டால் கிட்ட செஃப் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கு பேபி டால் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்றாங்க. ராக்கெட் அவங்களோட பேக் ஸ்டோரியை சொல்றாங்க. அதாவது அவங்களோட பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அவங்க வீட்ல இருந்து ஓடி வந்ததை சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டதாவும் ஸ்வீட் பீயும் உங்களை காப்பாத்துறதுக்காக இவங்க கூட வந்து மாட்டிக்கிட்டதாவும் சொல்றாங்க. இந்த சமயம் பாத்தீங்கன்னா ப்ளூ அவரோட ஆபீஸ்க்கு போறாரு. அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு அவர் உட்காரும் போது பிரிண்டர் ஆன் ஆயிருக்கிறத பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த பிரிண்டர் லைட்டா ஹீட் ஆயிருக்கிறதையும் பாக்குறாரு. சோ அவருக்கு லைட்டா ஒரு டவுட் வருது. அவர் அந்த மேப் பார்க்கும்போது ஆல்ரெடி இந்த ஹோல்ல இருந்து வேற ஒரு இடத்துல ஹோல் போட்டிருக்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. சோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா யார் பண்ணா எதுக்காக பண்ணன்றது தான் அவருக்கு தெரியல. பேபி டால் டான்ஸ் ஆடும்போது உருவாக்குன ஒரு வேர்ல்டுல அந்த மேப்பை கைப்பற்றுவாங்க. அந்த டைம்ல தான் இந்த இடத்துல ஸ்வீட் பீயும் இந்த மேப்பை எடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸும் அசம்பிள் ஆகுறாங்க. எல்லா கேர்ளும் அசம்பிள் ஆயிட்டு இன்னைக்கு மேயர் வரப்போறாரு. மேயர் வரும்போது நான் மேயர் முன்னாடி டான்ஸ் ஆடுறேன், நீ தான் அவரு பாக்கெட்ல இருந்து லைட்டரை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆம்பரை பார்த்து சொல்றாங்க. ஆனா ஆம்பர் ரொம்பவே பயப்படுறாங்க. கடைசியா ஒத்துக்குறாங்க. அந்த இடத்துக்கு மேயர் வராங்க. அவரை சுத்தி நிறைய கார்ட்ஸும் இருக்காங்க. அவர் ஸ்மோக் பண்ணும்போது லைட்டரை எடுத்து ஆன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ஆன் பண்ணிட்டு அவர் பாக்கெட்டுக்குள்ள அந்த லைட்டரை வைக்கிறாரு. ஆம்பர் அவரோட பக்கத்துல போய் உட்காடுறாங்க. மாஸ்டர் ஷோவை ஸ்டார்ட் பண்றதுக்காக பாட்டை போடுறாங்க. அவங்க புதுசா வந்திருக்க கேர்ள்னு சொல்லி பேபி டால அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களும் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லாரும் பேபி டால் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இன்னொரு புது உலகத்தை உருவாக்குறாங்க அவங்களோட டான்ஸ்ல. இந்த உலகத்திலயும் அந்த வயசான ஆள் இருக்காரு. இப்போ ஆம்பர் தான் பிளைட் ஓட்ட போறாங்க. இவங்க எல்லாருமே அங்க இருக்க ஆர்மி எதிர்த்து சண்டை போட போறாங்க. இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஒரு டிராகன்ஸ் எல்லாம் இருக்கிற உலகம் மாதிரி இருக்கு. பிளாண்டியும் ஆம்பரும் இந்த பிளைட்ல இருக்க
போறாங்க. ஆம்பர் தான் இந்த ஃபிளைட்ட ஓட்ட போறாங்க. பிளாண்டி மிஷின் கன்னை ஆக்டிவேட் பண்ண போறாங்க. மத்த 3 பேரும் அந்த கேஸ்டலுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு கிரீச்சரை கொன்னு அதோட கழுத்துல இருந்து 2 கிறிஸ்டல் எடுத்து அதை உடைக்கணும்னு சொல்லி அந்த வயசான ஆளு சொல்றாரு. அப்போ உங்களுக்கு நெருப்பு கிடைக்கும்ன்றதையும் அவரு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஒன்னு விஷயத்தையும் சொல்றாரு. அதோட அம்மாவை எப்பவும் நீங்க எழுப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. சோ இவங்க எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ்டா பாக்குறாங்க. இது ஒரு ஏன்ஷியன்ட் வேர்ல்டுன்றதுனால அவங்க எல்லாரும் அங்க ஜம்ப் பண்ணிட்டு எல்லா சோல்ஜர் கூடயும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராக்கெட், ஸ்வீட் பீ, பேபி டால் இவங்க 3 பேரும் அந்த கேஸ்டலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் ஷூட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிஷனே பாத்தீங்கன்னா ஆம்பர் மேல தான் இருக்கு. அவங்க ஃபிளைட்டை ஒழுங்கா ஓட்டி இவங்க வெளியில வர்றதுக்கு ஒரு வழியா இருந்தாதான் இந்த மிஷனை முடிக்க முடியும். இவங்க 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே கேஸ்டலுக்குள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேபி டிராகன் தூங்கிக்கிட்டு இருக்கு. அந்த டிராகனை கொலை பண்ணி அதோட கழுத்துல இருந்து 2 கிறிஸ்டலை வெளியில எடுக்கிறாங்க. அந்த 2 கிறிஸ்டலையும் ஒன்னா தேய்க்கும் போது ஒரு மிகப்பெரிய மேஜிக்கல் ஃபயர் உருவாகுது. அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டா சொல்லி திரும்பி போகும்போது அந்த பெரிய அம்மா டிராகனை எழுப்பிடுறாங்க. அது ரொம்ப கோவமா அதோட குழந்தை இறந்ததை பார்த்து இவங்களை நோக்கி ஃபயர் பண்ணுது. அங்க இருந்து எல்லாரும் பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வழியில வர எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த டிராகனும் அந்த இடத்த உடச்சுக்கிட்டு வெளியில வருது. அது மட்டும் இல்லாம அது ஆம்பரோட பிளைனை பார்த்து அதை ஃபாலோ பண்ணி பறக்கவும் ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஆம்பர் தான் எல்லா ரிஸ்கையும் எடுத்து ஃபிளைட்டை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே போலதான் ரியல் லைஃப்லயும் ஆம்பர் அந்த மேயர் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு லைட்டரை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆம்பர் பயங்கரமா ஃபிளைட்டை ஓட்டி ஒரு பிரிட்ஜுக்கு அடியில போறாங்க. அந்த டிராகனும் ஸ்லோ ஆயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி அந்த டிராகன் ஆம்பரோட பிளைனை கடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால அவங்க டைரக்டா அங்க இருந்து பேபி டால் கிட்ட அந்த டிராகனை கொண்டு போறாங்க. பேபி டாலை பார்த்த உடனே அந்த டிராகன் ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த பேபி டாலை நோக்கி அந்த டிராகன் பறக்க ஆரம்பிக்குது. அங்க இருந்து பேபி டால் அந்த டிராகனை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ எல்லா விஷயமும் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பழைய லைஃபுக்கு வந்துட்டாங்க. பேபி டால் அவங்க டான்ஸ் ஆடுறதை நிறுத்திடுறாங்க. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இவங்க டான்ஸ் ஆடுறதை பார்த்துக்கிட்டே இருந்ததுல மேயரோட சிகார் ஆஃப் ஆயிடுது. அவரு திருப்பி அதை ஆன் பண்றதுக்காக அவரோட லைட்டரை தேடுறாரு. அது இப்போ காணா போயிடுச்சு. ஆம்பர் எல்லாரும் அவங்களோட ரூமுக்குள்ள வந்துட்டாங்க. அங்க வந்து அவங்க லைட்டரை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேபி டால் அந்த லைட்டரை வாங்கி அவங்க டேபிளுக்கு அடியில டேப் போட்டு ஒட்டி வைக்கிறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துல ப்ளூ வராரு. அவரு ஃபர்ஸ்ட் நார்மலா தான் பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட கோவத்தை வெளிப்படுத்துறாரு. என்னோட ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க கிளிப் எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ என்னோட கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை திருடி இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் திருட்டு போய்கிட்டே இருக்கு. என் இடத்துல இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பயமுறுத்துறாரு. இப்ப இதோட நீங்க நிறுத்தலைன்னா இதுவே கடைசியாவும் உங்களுக்கு இருக்குன்றதையும் அவர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்து ஸ்வீட் பீ ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால அவங்க பேபி டால் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் இந்த விஷயத்தை இதோட நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே நம்ம பாதி வழியே தாண்டிட்டோம், மீதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இதுக்கு மட்டும் நம்ம எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ராக்கெட்டுமே பேபி டால் சொல்றதுதான் சரி, நம்ம இந்த விஷயத்தை கண்டிப்பா முடிச்சே ஆகணும்ன்றத சொல்றாங்க. ஸ்வீட் பீ ராக்கெட்டை பார்த்து நான் உன்னோட சிஸ்டர், நீ என்ன தாண்டி அவளை தான் சூஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி ராக்கெட் கிட்ட கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து கோவமா அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பிளாண்டி அவங்க பிராக்டிஸ் பண்ற ரூம்குள்ள இருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து அவங்க ஒரு ரேடியோ சிஸ்டத்தை நவுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க மாஸ்டர் வராங்க. நீ ஏன் அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிளாண்டி அவங்க கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களோட மாஸ்டர், நீ என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா பிளாண்டி ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வேற வழி இல்லாம அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டா அந்த இடத்துல ப்ளூ வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கிச்சன்ல ராக்கெட், பேபி டால் அண்ட் ஆம்பர் இவங்க 3 பேரும் பிளாண்டிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மியூசிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இங்க செஃப் முன்னாடி அந்த மியூசிக் சிஸ்டம் போட்டு பேபி டால் ஆட வச்சு செஃப் கிட்ட இருந்து அந்த நைஃபை எடுக்கலான்றது தான் அவங்களோட பிளான். ஆனா ரொம்ப நேரம் ஆகி பிளாண்டி வரவே இல்லைன்றதுனால பேபி டால் இதை நம்ம இப்போவே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீட் பீ சொன்னது கரெக்ட் தான், நம்ம இந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. பிளாண்டியோட மியூசிக் சிஸ்டம் இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்றதையும் சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஸ்வீட் பீ வராங்க. ராக்கெட் ஸ்வீட் பீயை பார்த்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நீங்க எல்லாம் சாகாம இருக்க, உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. சோ நம்மளுக்கு டைம் இல்ல, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது அங்க இருந்த ரேடியோ யூஸ் பண்ணி சாங்க ப்ளே பண்ணலாம், அதை வச்சு நீ பேபி டால் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி ராக்கெட் சொல்றாங்க. எல்லாரும் அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. செஃப் ஒரு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. பேபி டால் டான்ஸ் ஆடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தி இருக்கு. அந்த ரேடியோவோட கேபிள் பக்கத்துல ஒரு இடம் கட் ஆயிருக்கு. அந்த கட்டான இடத்துக்கு பக்கத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. பேபி டால் அவங்க டான்ஸ் ஆடுறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவங்க இன்னொரு ஒரு உலகத்தை உருவாக்குறாங்க. இந்த உலகம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான உலகமா இருக்கு. மறுபடியும் அந்த வயசான ஆள் வராரு. அங்க ஒரு ட்ரெயின் போற மாதிரி காட்டுறாங்க. அந்த ட்ரெயின்ல ஒரு பாம்பு இருக்கிறதாவும், அந்த ட்ரெயின் அதோட டெஸ்டினேஷனுக்கு போச்சுன்னா அது சிட்டிக்கு நடுவுல போய் பாம்பை வெடிச்சு அங்க இருந்து எல்லாருமே இறந்து போயிடுவாங்கன்றதையும் சொல்றாரு. இந்த ட்ரெயினுக்கான கோட் நேம் வந்து கிச்சன் நைஃப். அவங்க எல்லாரும் ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி அந்த பாம்பை அந்த ட்ரெயின்ல இருந்து எடுக்கணும், இதுதான் அவங்களோட மிஷன். அது மட்டும் இல்லாம அந்த வயசானவர் ஸ்வீட் பீயை பார்த்து உன்னோட மனசை மாத்திக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு. அதோட இந்த ட்ரெயினும் ஒரு டைமர்ல இருக்கிறதாவும், இந்த பாம்பு அந்த டைமர் முடியும் போது வெடிச்சிரும்ன்றதையும் அவர் சொல்றாரு. இது நம்ம ரியல் வேர்ல்டுல வெளியில இருக்கிறது கூட கம்பேர் பண்ணீங்கன்னா வெளியிலயும் அந்த ரேடியோக்கு பக்கத்துல தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அந்த கேபிளும் கட் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ள அந்த தண்ணி அந்த கேபிள் கிட்ட போயிடும், பாட்டும் கட் ஆயிடும். ஸோ அதுக்கேத்த போலவே இந்த விஷனும் இதுல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஆம்பர் வந்து ஃபிளைட் ஓட்டிட்டு இருக்காங்க. மீதி இருக்க 3 பேரும் அந்த ட்ரெயின்குள்ள போறாங்க. அவங்க போயிட்டு அங்க இருந்த ரோபோட் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அவங்க பாம்பு இருக்க இடத்துக்கு
இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் ஆனா அங்க இருந்த கோட போட்டு தான் அதை டீஆக்டிவேட் பண்ண முடியும். அவங்க 3 பேரும் அந்த கோட ஆக்டிவேட் பண்ணி அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்றாங்க. ஆனா அங்க இருந்து ஒரே ஒரு ரோபோட் மட்டும் ராக்கெட்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம மறுபடியும் அந்த பாம்பையும் ஆக்டிவேட் பண்ணிடுது. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னாலும் அந்த வாட்டர் ரேடியோவை தொட்டுடுது. அந்த கேபிள் தொட்டதுனால ரேடியோ ஸ்டாப் ஆயிடுது. கரெக்டா இந்த டைம்ல தான் ஸ்வீட் பீ அந்த செஃப் கிட்ட இருந்து நைஃபை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இந்த டைம்ல அவரு இந்த சாங் நின்னதுனால பழைய நிலைமைக்கு வந்துடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் நைஃபை எடுக்கிறதையும் பாத்துடுறாரு. அதனால செஃப் கீழே தள்ளி விடுறாரு. தள்ளி விடும்போது அந்த கேபிள் அந்த தண்ணியில இருந்து வெளியில வந்துடுது. செஃப் ரொம்பவே கோவமாகி அவரோட கத்தியை உருவி ஸ்வீட் பீயை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்வீட் பீயை தள்ளி விட்டுட்டு ராக்கெட் அந்த இடத்துல வந்து விழுந்துடுறாங்க. அந்த செஃப் ராக்கெட்டை குத்திடுறாரு. மறுபடியும் ரேடியோ ஸ்டார்ட் ஆயிடுது. பேபி டால் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கனால செஃப் மறுபடியும் அந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள போயிடுறாரு. அந்த ட்ரெயினுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல பாம் மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுது. அங்க இருந்து சிட்டியும் ரொம்பவே கிட்ட வந்துருச்சு. அங்க ஒரே ஒரு ஜெட் பேக் தான் இருக்கு. அதுல யாராவது ஒரு ஆள் தான் போக முடியும். ஸ்வீட் பீ இல்ல ராக்கெட். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்வீட் பீ ராக்கெட் கிட்ட அந்த ஜெட் பேக்கை கொடுக்குறாங்க. ஆனா ராக்கெட் இல்ல இதை நான் தான் செய்யணும், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு ஸ்வீட் பீ உடம்புல அந்த ஜெட் பேக்கை பொருத்திட்டு அதை ஆன் பண்ணி விட்டுடுறாங்க. ஸ்வீட் பீ ட்ரெயின்ல இருந்து மேல வரும்போது ஸ்வீட் பீய பேபி டால் கேட்ச் பண்ணிடுறாங்க ஹெலிகாப்டர்ல. அவங்க அங்க இருந்து மிஷனை முடிக்கிறாங்க. ஆனா இது ஒரு மிஷன் ஃபெயில்டு. அந்த ட்ரெயின் அங்க இருந்து நேரா சிட்டிக்குள்ள போகுது. சிட்டிக்குள்ள போயிட்டு அந்த ட்ரெயினும் வெடிச்சிருது. ரியல் லைஃப்லயும் பாத்தீங்கன்னா இந்த செஃப் கத்தியால குத்துனதுனால ராக்கெட் இறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துக்கு ப்ளூ வராரு. எல்லாரையும் பார்த்து பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காரு. இதுக்குதான் நான் முன்னாடியே சொல்லிக்கிட்டே இருந்தேன்றதா அவரு மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆம்பர் இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால ஆம்பர் ஸ்வீட் பீ எல்லாரையும் இங்க இருந்து போங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஷோ இருக்குன்னு சொல்றாரு. ஸ்வீட் பீயை மட்டும் தனியா ஒரு கிளாசெட்டுக்குள்ள அடைச்சு வச்சிடுறாரு. இன்னைக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு கெஸ்ட்டுமே இன்னைக்கு தான் வந்திருக்காரு. இந்த முக்கியமான கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு டாக்டரை காமிச்சிருப்பாங்க. அந்த டாக்டர் தான் இவரு. மேக்கப் ரூம்ல எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ பேபி டாலும் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ப்ளூ வராரு. ப்ளூ வந்து ரொம்ப கோவமா எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்த உருவாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. அது மட்டும் இல்லாம உங்க எல்லாரையும் நான் தான் பாத்துக்கிறேன். ஆனா நீங்க என்கிட்ட உண்மையா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு சில பேரால இங்க வேலை செய்யற எல்லாருமே இப்படி மாறிட்டீங்கன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்காரு. இங்க இருக்க நீங்களே எனக்கு எதிராக ஒர்க் பண்றீங்களான்னு சொல்லி அவரு கோவமா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிறவங்கள நான் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாரு. அங்க இருந்து இவங்களோட மாஸ்டர் வந்து இவரை காம் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த மாஸ்டரையுமே இவர் அடிச்சிடுறாரு. அந்த மாஸ்டர் இவங்க எல்லாரையும் காப்பாத்த தான் ட்ரை பண்றாங்க. பிளாண்டி இவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அதனால அவர் அந்த போர்டை காமிச்சு இதுதான் உங்க பிளானான்னு சொல்லி கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஆம்பரையும் ஷூட் பண்ணிடுறாரு. அடுத்து பிளாண்டியை தான் குறி வைக்கிறாரு. அப்ப எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்தது கொஞ்சமும் யோசிக்காம அவரு பிளாண்டியையும் ஷூட் பண்ணிடுறாரு. பேபி டால் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு இன்னைக்கு ஷோ இருக்கு, நீ இப்போ போய் டான்ஸ் ஆடி ஆகணும்னு சொல்லிட்டு பேபி டாலையும் அட்டாக் பண்றாரு. ஆனா பேபி டால் அந்த இடத்துல இருந்து அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கத்தி எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ப்ளூ மேல அந்த கத்தியால குத்திடுறாங்க. அங்க இருந்து அவங்க தப்பிச்சு ஓடும்போது அந்த மேப்பையும் லைட்டரையும் எடுத்துக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க தப்பிச்சு போய் ஸ்வீட் பீயை காப்பாத்துறாங்க. ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பிளானை ரெடி பண்றாங்க. அப்படி ரெடி பண்ணும்போது அந்த இடத்த அவங்க கொளுத்திடுறாங்க. சோ இதை ஒரு டிஸ்ட்ராக்ஷனா வச்சு எல்லா காட்ஸும் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால இவங்க ஃப்ரீயா மூவ் ஆகலன்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு டோரா கிராஸ் பண்ணி அந்த மேப்பை யூஸ் பண்ணி வெளியில போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது கடைசியா ஒரு டோர்ல இவங்க கொண்டு வந்த கீயை யூஸ் பண்ணி அவங்க தப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனல் டோர் கிட்ட போகும்போது அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா தான் ஓபன் ஆகும். சோ அதனால அந்த கவுண்டர் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ண ஃபயர் அதிகமானதுனால ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி எல்லா எக்ஸிட் டோரும் ஓபன் ஆகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியில போயிடறாங்க. வெளியில கார் பார்க்கிங்க்கு போயிட்டு அங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்க கெஸ்டோட எல்லா கார் டிரைவர்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. சோ நிறைய கார்ட்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. ஸ்வீட் பீ பேபி டால பார்த்து இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம ட்ரை பண்ணது எல்லாமே இதோட முடிஞ்சிருச்சுன்றத சொல்றாங்க. ஆனா இந்த டைம்ல தான் பேபி டாலுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. இவங்க கதையில வர வயசான ஆளு எப்பவுமே இவங்க கிட்ட 5 விஷயம் தேவைப்படும்னு சொல்லுவாரு. இவங்க 4 விஷயத்தை தான் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க, யூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ 5ஆவதா ஒரு விஷயம் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது சாக்ரிஃபைஸ். இவங்க அவங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஸ்வீட் பீயை காப்பாற்ற முடியும்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால ஸ்வீட் பீ கிட்ட நீ இங்க இருந்து தப்பிச்சு வெளியில போ, நான் இவங்கள பாத்துக்கிறேன். இங்க இருந்து வெளியில போயிட்டு ராக்கெட்டோட கடைசி ஆசையை நிறைவேற்ற உங்க அம்மா கிட்ட போய் அவ எவ்வளவு உங்களை மிஸ் பண்றான்றத சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எங்களுக்கான வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஸ்வீட் பீயை அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்வீட் பீ கேட்டை நோக்கி போறாங்க. அதே போல பேபி டால் அங்க இருந்த காட்ஸை நோக்கி போறாங்க. அவங்க போய் அந்த காட்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஸ்வீட் பீ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க இருந்த காட்ஸ் எல்லாம் பயங்கரமா பேபி டால அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஒருத்தர் அட்டாக் பண்ற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தபோது ஒரு டாக்டர் ஒரு நீடலை எடுத்துட்டு வந்து பேபி டால அடிக்கிறதுக்காக வருவாரு. சோ அந்த சீன்ல அவர் நீடலை அடிச்சிட்டா மாதிரி இப்ப காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் இந்த நீடலை அடிக்கும் போது பேபி டால் அவரையே பார்த்துட்டு இருந்ததுனால ரொம்பவும் பயந்து போயிருக்காரு. இப்பதான் புரியுது இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயமே பேபி டால் அவங்க மனசுக்குள்ள உருவாக்குன ஒரு இமேஜினேஷனான வேர்ல்டு தான். இவங்க ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்த மாதிரி ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இந்த கிளப்ல இருக்க மாதிரி ஃபைட் பண்ற மாதிரி எல்லா சீன்ஸுமே இவங்களா உருவாக்குனது தான். ஆனா இங்க உண்மையா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 5 பேர் ஒரு டீமா ரெடி ஆயிருக்காங்க. அவங்க பொருட்கள் எல்லாம் திருடி இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு மட்டும் ரெடி ஆயிருக்காங்க. கடைசியா பேபி டால் அவங்கள இந்த டாக்டர் கூட இருக்கிற மாதிரி என்கேஜ் பண்ணிக்கிட்டு
ஸ்வீட் பீக்கு ஒரு வழியை உருவாக்கி தப்பிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. மேபி இவங்க இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது ஆம்பர், பிளாண்டி அது மட்டும் இல்லாம ராக்கெட் இவங்க 3 பேரை இறந்து போயிருக்கலாம். இந்த டாக்டர் இவங்களை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஏன்னா இவங்க இதே போல நிறைய பேஷண்ட்டுக்கு பண்ணிருக்காங்க. எந்த ஒரு பேஷண்ட்டுமே இவங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது டாக்டரோட கண்ணை நேரடியா பார்த்ததே கிடையாது. அவங்க ஒரு வித்தியாசமா தான் நடந்துப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு டைரக்டா என்னோட கண்ணை பார்த்து எனக்கு இந்த ஆபரேஷன் வேணும்ன்ற போலவே இருக்கு. ஸோ டாக்டர் கார்டியை இங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சொல்றாரு. அந்த இடத்துக்கு டாக்டர் கார்டியும் வராங்க. இந்த பேஷண்ட்டை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி இந்த டாக்டர் கேட்கிறாரு. அதுக்கு இவங்க அப்பா தான் இங்க சேர்த்தாரு. இந்த பொண்ணு ஸ்ட்ரெஸ்னால அவங்க தங்கச்சியை சாகடிச்சிட்டாங்க. அதனாலதான் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஏன் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அந்த டாக்டர் நீங்க தான் சைன் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த டாக்டரோட கையெழுத்தை பார்த்து அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு. ஏன்னா இது அவங்களோட சிக்னேச்சரே கிடையாது. அங்க இருந்து கார்ட்ஸ் எல்லாம் வந்து பேபி டால் அங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறாங்க. அப்படி வெளியில கூட்டிட்டு போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகும்போது பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அங்க ஒரு பிரிசன் கார்டு நின்னுட்டு இருக்காரு. அவர் கையில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைட்டர் வச்சிருந்தாரு. ஆனா இப்போ அவர் ஒரு பேப்பரை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு செஃப் நின்னுட்டு இருக்காரு. அவரோட பெல்ட்ல இருந்து ஒரு நைஃப் மட்டும் காணும். ஒரு டோர் பயங்கரமா எரிஞ்சு போயிருக்கு. அந்த இடத்துல நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரிசனோட வார்டனுக்கும் கத்தியால குத்துன காயம் இருக்கு. ஆனா அவர் இன்னுமே உயிரோட தான் இருக்காரு. அவரு பேபி டால் மேல ரொம்பவே கோவமா இருக்காரு. அந்த வார்டன் அவங்களோட ஆளுங்க கிட்ட சொல்லி பேபி டால ஒரு சேர்ல போட்டு கட்டி போடுறாரு. முதல்ல அவங்க எல்லாம் ஒத்துக்கல. ஆனா இவரு தான் வார்டன்றதுனால வேற வழி இல்லாம அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த வார்டன் பேபி டால பார்த்து நீ என்ன பாரு, உனக்கு என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீ எனக்கு பண்ணதை நான் உனக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேபி டால கொலை பண்றதுக்காக ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல கரெக்டா டாக்டர் கார்டி அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க நிறைய போலீஸையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த வார்டன் தான் கார்டி மாதிரி சைன் போட்டு இந்த ஆபரேஷனை பண்ண வச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன் நடந்ததுனால பேபி டால் எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டாங்க. இது எல்லாத்தையும் கார்டி போலீஸ் கிட்ட சொல்லி அந்த வார்டனை அரெஸ்ட் பண்றாங்க. அந்த வார்டன் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இவங்களோட வளர்ப்பாப்பா தான் இவங்களை இங்க எடுத்துட்டு வந்து சேர்த்தாங்க. இவங்க எந்த தப்பு பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் அவருதான் சொல்லி எல்லாத்தையும் அந்த வார்டன் சொல்லிடுறாரு. ஃபைனலா பேபி டால அந்த போலீஸ் எல்லாம் காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்வீட் பீ ஒரு பஸ் ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாங்க. அவங்க ரெடியா கிளம்ப இருக்கிற ஒரு பஸ்ல ஏறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா அவங்க இந்த லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஏஞ்சல் வேணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த ஏஞ்சல் வந்து அவங்களை இப்ப காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த லைன்ல நின்னுட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையனை பாக்குறாங்க. இந்த பையனை தான் நம்ம வேர்ல்டு வார் நடக்கிற ஒரு இமேஜினேஷன் வேர்ல்ட்ல பாத்திருப்பாங்க. இந்த பையன் கிட்ட தான் பாரடைஸ் வர இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல 2 போலீஸ் வந்து இவங்களை ஸ்டாப் பண்றாங்க. உங்களுக்கு இந்த பஸ்ல என்ன வேலை, உங்களுக்கு டிக்கெட் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அந்த சமயம் கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த டிரைவர் அந்த போலீஸ்காரங்க கிட்ட இவங்க என்னோட பஸ்ல தான் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ ரொம்ப லாங் டிரைவ்ன்றது அவங்க பாத்ரூம் யூஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டேஷன்ல இறங்குனாங்கன்றத சொல்றாரு. இந்த ஆளை பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஸ்டோரியில வர வயசான ஆளு மாதிரியே தான் இருக்காரு. சோ இதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போலீஸ் 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸ்வீட் பீயும் அந்த பஸ்ஸுக்குள்ள போறாங்க. ஆனா அந்த டிரைவர் கிட்ட போய் என்கிட்ட எந்த டிக்கெட்டும் இல்லன்றத சொல்றாங்க. அதுக்கு அந்த டிரைவர் எனக்கு தெரியும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, அதனால பின்னாடி போய் உட்காரு, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு, அமைதியான ஒரு ரைடை என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதோட ஸ்வீட் பீயும் போயிட்டு அமைதியா பேக்ல ஒரு சீட்ல உட்கார்றாங்க. ஸ்லோவான ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல இந்த ஸ்டோரியை சொல்றாங்க. அதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கு, நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு மான்ஸ்டர் இருக்கு, ஒரு பயம் இருக்கு, ஒரு தடை இருக்கு, நம்மள கட்டி வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டர்ஸையும் நம்மளே தான் உருவாக்கிக்கிறோம். அந்த மான்ஸ்டர் எதிர்த்து சண்டை போடுறதுக்கான வெப்பனும் நம்ம கிட்ட தான் இருக்கு, அதை உடைச்சு வெளியில வர்றதுக்கான சாவியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால எல்லாரும் அந்த மான்ஸ்டர் எடுத்து சண்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட அந்த படம் முடியுது. இந்த மூவி ஒரு பயங்கரமான ஸ்டோரியா இருந்துச்சு. நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டா கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்மளோட ரியல் லைஃப் ப்ராப்ளத்தையும் இவங்க சால்வ் பண்றாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு, நம்ம தான் அதுக்காக ஃபைட் பண்ணணுன்றதையும் அவங்க சொல்றாங்க. எனக்கு பர்சனலா இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்க கூட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மூவியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணும்னா மறக்காம அதையும் கீழே கமெண்ட்ல கொடுங்க. அதோட கண்டிப்பா இந்த பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.